புஷி ஆனந்த் அண்ணன் வந்து மற்றவங்களை எப்படி நடத்துகிறாருன்றது நமக்கு தெரியாது சார். நமக்கு நம்ம பிரச்சனைக்கு எனக்கு நேரடியாக வந்த விஷயங்கள் தான். பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அவரே சொல்கிறாரு சார். அவரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காருன்னு எனக்கு தகவல் வந்துச்சு சார். ஏன் நடிகர்லாம் கூப்பிட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க? இல்லை, மற்ற மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க இல்லையா, அந்த பொறுப்பாளர்களுக்கு இது மாதிரியான குமுறல் இருக்கு. இவங்க சொல்கிறாங்க இவரை தாண்டி எதுவும் பண்ண முடியாது சார் அவங்க. இல்லை, அதில் மாவட்டத்தில் ஒருத்தர் நல்லா பாப்புலராக வர்றாரு அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுறாரு அவர். மேபி இருக்கலாம். நான் அதுதானே சார் சொல்கிறேன். ஒருத்தருடைய உழைப்பு சார். அந்த உழைப்பு யாருக்காக? இப்போ புஷி ஆனந்த் ஒருத்தர் உழைக்கிறார். யாருக்காக? தலைவருக்காக. இதே உழைப்பு தானே சார் அவன் போடுறாரு. அந்த கேரக்டரும் போடுது. அந்த கேரக்டரையே நீங்கள் வந்து தலைவர்கிட்ட சொல்லலை. ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தா ஒரு இழப்பு சார். ஒரு வீட்டில் ஒரு தாவேகா தோன்ற என்னுடைய இழப்பு. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த இடத்துல ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் தான் மெயின். அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் அரசியல் இருந்திருக்கீங்க. அரசியல் அனுபவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஃபைன் டே அந்த இறந்து போனோடைய ஒய்ஃபு குழந்தைய கூட்டு வந்து இந்த மாதிரி விஷயம் சார், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தலைவராக பார்த்து என்ன சொல்லிட்டு போகிறார், போட்டோமே, அதில் என்ன இருக்குது சார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதான் சார் நீங்கள் போக முடியும், மூவ் ஆன் பண்ண முடியும். இல்லைன்னு அவர் பாண்டிச்சேரி செக் போஸ்ட் மாதிரி அப்படின்னு இருந்தால் என்ன சார் பண்ண முடியும்?